அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 24/8/2025 ஆவணி மாதத்தின் 8ஆம் நாள், ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் 3ஆம் பிறை தரிசன நாள். இந்த நாளில் நீங்கள் தரிசனம் பார்க்க வேண்டிய நேரம், செய்ய வேண்டிய சூட்சமும், அதனால் ஏற்படும் பலன்கள், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் சூரிய பகவானின் பரிபூரணமான அருள் கிடைக்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் பிறை தரிசனம் பார்க்க வேண்டிய சரியான நேரம் மாலை 6:40 இருந்து 8:20. இந்த நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நீங்க பிறை தரிசனம் பார்க்கணும். எங்க ஊர்ல கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குங்க, எங்க ஊர்ல பிறை தரிசனம் தெரியல அப்படிங்கிறவங்க மேற்கு திசையை பார்த்தவாறு இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க. பிறை தரிசனம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் மன தெளிவு. மனசுல குழப்பமா இருக்கு, என்னால எந்த முடிவு எடுக்க முடியல, என்னுடைய மனசு கஷ்டமாவே இருக்குது, எல்லாரும் என் மனசை கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிறவங்க தவறாம பிறை தரிசனம் பாருங்க. அது மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை எடுப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். 3ஆம் பிறை தரிசனம் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய இன்னொரு பலன் அழகு. சந்திரன் அப்படின்னாலே அழகுதான். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா முகத்துல நல்ல ஒரு பொலிவு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது செல்வாக்கு. என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு செல்வாக்கும் இல்லை, செல்வம் இருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறவங்க பிறை தரிசனத்தை தவறாம பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை அப்படிங்கிறவங்களும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பிறை தரிசனம் பாருங்க. உங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமான விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல எப்படி பிறை தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க வீட்டு வாசல்ல நிலைவாசல ஒரு நெய் தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு நெய் தீபத்தை உங்க வீட்டு நிலைவாசலுடைய வலதுபுற கார்னர்ல ஏற்றி வச்சுட்டு சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சை அரிசியை கொஞ்சமா கையில் எடுத்துக்கோங்க. வலது கையில கொஞ்சம் வச்சுக்கோங்க, இடது கையில கொஞ்சம் வச்சுக்கோங்க. மனதார சந்திரனை நினைச்சு ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி அந்த அரிசி வலது கையில் வச்சிருக்கிற அரிசியை ஃபுல்லாக இடது கைக்கு மாற்றிட்டு அதுலேருந்து 2 அரிசியை எடுத்து மேற்கு திசையை நோக்கி நீங்கள் போட்டுருங்க. மேற்கு திசையை நோக்கி நீங்கள் தரையிலே போட்டுடலாம், தவறு கிடையாது. மீதி அரிசியை கொண்டுட்டு போய் ஏதாவது மரத்துக்கடியில் அல்லது உங்கள் வீட்டு துளசி செடி கடியில் அல்லது கோலம் போடுற இடத்துக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா எறும்புகள் உணவாக எடுத்துக்கும். இந்த பிறை தரிசனம் பார்க்கக்கூடிய நாளில் இந்த நேரத்தில் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமா உங்கள் மனக்குழப்பங்களும் மனவேதனைகளும் தீரும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.